ஸ்டாலின், வைகோ, அன்புமணி, சீமான் எல்லோரையும் பார்த்த விஜய் எடப்பாடியை மட்டும் பார்க்காதது ஏன்? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், வைகோ, அன்புமணி, சீமான் அப்படின்னு அரசியல் களத்துல நேரெதிரா கடுமையா மோதின தலைவர்கள முதல்வர் விஜய் சந்திச்சு அரசியல் நாகரீகம் கடைபிடிச்சாரு. அதே நேரத்துல முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிய விஜய் சந்திக்காதது பல்வேறு யூகங்களை அரசியல் வட்டாரத்துல கிளப்பியிருக்கு. தமிழக முதல்வரா விஜய் பதவி ஏத்துக்கிட்டாரு. சட்டமன்றம் கூடின நிலையில எம்எல்ஏக்களும் பதவி ஏத்துக்கிட்டாங்க. சட்டமன்றத்துல இந்த நிகழ்வு முடிஞ்சதும் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வீட்டுக்கு போய் விஜய் அவரை நேர்ல சந்திச்சு வாழ்த்து பெற்றாரு. அதே மாதிரி வைகோ, அன்புமணி, சீமான் இவங்களையும் விஜய் வீடு தேடி போய் மரியாதை நிமித்தமா சந்திச்சு வாழ்த்து பெற்றாரு. அதே நேரத்துல முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிய விஜய் சந்திச்சு பேசல. போன தடவை எதிர்க்கட்சி தலைவர், அதுக்கு முன்னாடி முதல்வர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பதவி வகிச்சு வந்திருக்காரு. அரசியல் களத்துல நேரெதிரா கடுமையா மோதின தலைவர்களை விஜய் சந்திச்சு அரசியல் நாகரீகம் கடைபிடிச்சாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமிய சந்திக்காதது பல்வேறு யூகங்களுக்கு அரசியல் வட்டாரத்துல இடம் கொடுத்திருக்கு. அதாவது அதிமுகவில் இப்போ உட்கட்சி பூசல் உச்சத்தை எட்டியிருக்கு. சட்டமன்ற தேர்தல்ல படுதோல்வி அடைஞ்ச அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு எதிராக கலகம் ஏற்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் எடப்பாடிக்கு எதிராக கைகோர்த்திருக்காங்க. சட்டமன்றத்துல எஸ்.பி. வேலுமணிய சட்டமன்ற குழு தலைவரா தேர்வு செய்யணும் அப்படின்னு சபாநாயகர் கிட்ட கடிதம் வந்திருக்கு. இப்படி அதிமுகவில் போன ஒரு வாரமாவே மோதல் அதிகரிச்சிருக்கு. இதுல எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான குழுவினர் விஜயோட தாவேக்காவை ஆதரிக்க கூடும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கூறக்கூடிய கருத்தா இருக்கு. இப்படியான சூழல்ல தான் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சா அது அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்னொரு முகாமுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சு விஜய் அவரை சந்திக்கிறத தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல சட்டமன்றத்திலையும் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் பரஸ்பரம் வணக்கம் வச்சுக்கல. எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏவா பொறுப்பேற்க வந்தப்போ விஜய நோக்கி வணக்கம் வச்சது மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கு விஜய் எந்த ரியாக்ஷனும் காட்டாம அமைதியா இருந்தாரு. அதனால இதையும் முடிச்சு போட்டு எடப்பாடியை விஜய் சந்திக்காததுக்கு அரசியல் ரீதியா பல கணக்குகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் கருத்தா இருக்கு. அதே நேரம் எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாள், அதாவது அவரை அந்த பிறந்த நாள்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 1967க்கு பின்னாடி தமிழ்நாட்டுல திராவிட ஆட்சிக்கு மாற்றா ஒரு புதிய கட்சி அமைஞ்சிருக்கு. விஜய் தலைமையிலான தாவேகா அதிகாரத்தை பிடிச்சிருக்கு. திராவிட கட்சிகள் இல்லாம முதல் முறையா ஒரு புதிய கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில சட்டசபையிலையும் பல காட்சிகள் மாறத் தொடங்கியிருக்கு.